உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுனம்னா கெத்துங்க வாழ்க்கையில். என்ன காரணங்கிறீங்க? எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மாறக்கூடிய தன்மையை கடவுள் கொடுத்தார். மற்றவங்களுக்கெல்லாம் பின்னால் பணம்ங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். மிதுன ராசிக்கு எப்படி கேட்டிங்கன்னா, புதன் தான் அதிபதி, புத்திசாலித்தனம் தான் மூலதனம். அந்த புத்திசாலித்தனம்ங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போருங்க, லைஃப்பில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படிப்பட்ட தடை வந்தாலும் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் வெற்றி பெற்றே தீரக்கூடிய ராசி மிதுன ராசி. வெற்றி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து தான் தீரும். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்குறோம். மார்ஸ் வந்து நம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கு. அவர் நமக்கு லாபாதிபதிங்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட லாபம், ஒரு வீடு வாங்கிறது, இடங்கள் வாங்கி விற்கிறது, இது சம்மந்தப்பட்ட லாபம் இருக்கும். இந்த பூமி இடம் வாங்கிறது அப்படிங்கிறதுல நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதம் தொடங்கி, இந்த ஆவணி மாதம் துவங்கி கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2 ஆண்டுகள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இது ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, ஜென்ரல் பப்ளிக்கும் சரி தெரிஞ்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பயங்கரமான ஒரு மாறுபாடு இருக்க போகுது. அந்த மாறுபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். எந்தெந்த ஏரியாவில் இப்போது வந்து ரேட் கம்மியாக இருக்கோ, சில அந்த ஏரியாக்கள்லாம் பயங்கர பூமாக போகுது ரேட்டில். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு நல்ல ஏரியாக்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல ரேட் கூடின ஏரியாக்கள், அது அப்படியே இருக்கும். பெரிய அளவுக்கு ரேட் ஏறாது. ஆனால் சில விஷயங்கள் புதிதாக கட்டுமானங்கள் வருது, மெட்ரோ வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் ஒன்று இருக்கும் பாருங்கள். சில பகுதிகள் கடுமையாக விலை ஏறப்போகுது. அது நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா உலக அளவிலேயே இந்த ஆவணி மாதம் தொடங்கி அரசியல் குழப்பங்கள் காத்திருக்கு, நிறைய மாற்றங்கள் காத்திருக்கு உலக அளவிலேயே. அப்படி வரக்கூடிய இந்த பிஸ்னஸும் ஒன்று. இப்போ செவ்வாய் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால சகோதர உறவு இருக்குது பாருங்கள். உங்களுடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப உதவியாக இருப்பார். ஆனால் உங்கள் மேலே நிறைய பொறாமை இருக்குது. மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயிக்கிறாங்கன்னா கூட இருக்கிறவங்களாம் கவிழ்க்க பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி யார்கிட்ட பழகுறீங்களோ அந்த நல்லவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களே எதிரிகளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு மிதுனராசிக்கு போய்கிட்டு இருக்கு. நிறைய எதிரிகள் இருக்காங்க. சார் இவ்வளவு எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா அப்படியெல்லாம் பிரச்சனை வராது. ஏன்? செகண்ட் பொசிஷனில் ஜூபிட்டர் உச்சமாக இருக்கார். உங்களுக்கு இறைவனுடைய துணை இருக்குது. அதனால இந்த மாதம் முழுக்க நல்ல வெற்றி வரும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், பிஸ்னஸ் லாபம் வரும், வாய் சாமர்த்தியம் அதிகரிக்கும், கம்யூனிகேஷன் ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. புதன், சூரியன், கேது. ஸோ தைரியமாக பேசுவீங்க, நல்ல பேர் புகழ் கிடைக்கும். பேச்சாளர்கள்லாம் ரொம்ப பேரும் புகழும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவீங்க. மெர்க்குரி வந்து 4th பிளேஸில் போய் உச்சமாக போகிறார். அது பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவிற்கு சில நன்மைகள் நீங்கள் செய்ய போகிறீங்க. புதுசாக குடியிருக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொந்த ஊரில் நிலம் வாங்குகிற யோகம் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போகுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மோரோவர் மிக மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது 5th பிளேஸில் இருக்கக்கூடிய சுக்கிரன். செப்டம்பர் 1 அன்றைக்கி சுக்கிரன் 5th பிளேஸுக்கு போய்டுறாரு. உங்கள் மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்கள் வீட்டில் உங்களுடைய சகோதரி, உங்கள் மனைவி, உங்கள் மகள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த மாதம் முழுக்க என்ஜாய் பண்ண நினைப்பீங்க. எஸ்பெஷலி செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் என்ஜாய்மெண்ட் கூடிரும்.
4 வெளியிடங்களுக்கு போயிட்டு வருது, சந்தோஷமாக இருக்குது, வெளியூர் பயணங்கள், மனைவி மகள் இவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, மகனுக்கு நல்ல வேலையை வச்சு கொடுப்பது, குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள், பிள்ளைகள் ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போகிறாங்க, அதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் அமையும். சார் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. வடபழனி முருகனை வழிபடுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் வடபழனி முருகனை வழிபட்டு பாருங்க, பெரிய வெற்றி வரும் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்வதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளணும். 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் வந்து கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்போ அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.